கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. பணம் கேட்டு மதுரை ஆதீனத்திற்கு மிரட்டல். செய்தியாளர்கள் கேட்ட அந்த கேள்வி ஒரு நொடி பதறிய மதுரை ஆதீனம். விஜய் குறித்து பேச மறுப்பு. மதுரை வைகை ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு பணம் வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் என கூறிக்கொண்டு மதுரை ஆதீனம் மடத்திற்கு சிலர் வந்ததாகவும் பணம் தர மறுத்ததால் அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்து சென்றதாகவும் மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதுரை ஆதீனம் வைகை ஆற்றை சுத்தம் செய்ய நாள் ஒன்றுக்கு ₹15,000 பணம் கேட்டு வழக்கறிஞர்கள் என கூறி 3 பேர் ஆதீனத்திற்கு வந்தனர். சுமார் 20 நாள் சுத்தம் செய்ய வேண்டும், அதற்கான பணத்தை நீங்கள் தர வேண்டும் என கேட்டனர். இதற்கு நான் தர முடியாது என்றேன். ஆற்றை சுத்தம் செய்ய அரசு இருக்கிறது, மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், அனைவரும் சேர்ந்துதான் சுத்தம் செய்ய வேண்டும். தனி மரம் தோப்பாகாது, உங்களால் செய்ய முடியாது என்ற போது இதற்கு முன்பு இருந்த ஆதீனம் எங்களுக்கு பணம் கொடுத்தார் என கூறினர். இதுபோன்று பலர் அவரை ஏமாற்றி விட்டு சென்றுள்ளனர். உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது என்றேன். உடனே அவர்கள் என்னை அவதூறாக பேசிவிட்டு சென்றனர். ஆதீனமாக இருக்க எனக்கு தகுதி இல்லை எனவும் கூறிவிட்டு நகர்ந்தனர். அந்த நபர்கள் பற்றி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க மாட்டேன், அடிக்கடி என்னை மிரட்டினால் அவர்களை நானே பார்த்துக் கொள்வேன் என்று மதுரை ஆதீனம் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் அவரிடம் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் குறித்து கேட்டனர். அதற்கு திருப்பதி லட்டு விவகாரம் வைணவம், நான் சைவம், அது குறித்து நான் பேச மாட்டேன். நடிகர்களை பற்றியும் பேச மாட்டேன். திருப்பதி ஆந்திர மாநிலம், தமிழ்நாட்டை பற்றி கேளுங்கள், சொல்கிறேன் என்று மறுப்பு தெரிவித்து விட்டார். இதையடுத்து செய்தியாளர்கள் மோடியை புகழ்ந்து வந்த ஆதீனம் திமுக பழனியில் நடத்திய முருகன் மாநாட்டிற்கு பிறகு திமுகவை பாராட்டுகிறாரே என்று கேட்டனர். உடனே பதறிப்போன ஆதீனம், இதுக்குத்தான் உங்களுக்கு பேட்டி அளிக்க கூடாது, ஓடுங்கய்யா என்று பேசினார். தொடர்ந்து பேசியவர், பழனியில் நடந்த முருகன் மாநாட்டிற்கு அழைத்ததால் சென்றேன், அதற்காக திமுகவில் இணைந்து விட்டேன் என அர்த்தமில்லை. துணை முதல்வரான உதயநிதிக்கு எனது வாழ்த்துக்கள். சினிமாக்காரர்கள் பற்றி பேச மாட்டேன். சுதந்திரத்திற்காக பாடுபட்டோரை பற்றி கேளுங்கள், பேசுகிறேன். கையில் உள்ள 5 விரல்களும் ஒன்றாகவா இருக்கிறது? 4 பேர் மிரட்டுவர், உருட்டுவர், இதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது என்றார். இதையடுத்து செய்தியாளர்கள், பழைய ஆதீனம் தற்காப்புக்கென துப்பாக்கி வைத்திருந்தார், உங்களுக்கு அது தேவையில்லையா என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஆதீனம், பெரியாரும் தமிழ் ஆர்வலர், நானும் தமிழ் ஆர்வலர் தான், துப்பாக்கி எல்லாம் இருக்கிறது, எனக்கு எனது வாயே துப்பாக்கி, வாயிலேயே பேசிக் கொள்கிறேன் என்றார். நீங்க கொடுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க சார்? 3 பேர். அதெல்லாம் உங்களால செய்ய முடியாட்டேன். அது அரசாங்கம் இருக்கு, மாவட்ட ஆட்சி இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்தான் செய்யணும். தனி மரம் தோப்பாது, உங்களால செய்ய முடியாட்டேன். உடனே அவங்க கோபம் வந்துருச்சு. நாங்கள் வழக்கறிஞரால முடியாதுட்டேன். முந்தின சன்னிதானம் கொடுத்துச்சுங்க. முந்தின சன்னிதானம்னா நாங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்டு, அவர் நான் கொடுத்துருவாரு. நாங்கள் இப்படிதான் வழக்கறிஞரெல்லாம் அவரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்ன ஏமாற்ற முடியாது, உங்களுக்கு தர முடியாது, போயிட்டு வாங்க. உடனே தாறுமாறாக பேசணும். இது போறாதான், நீ என்ன தகுதி இல்லை உனக்கு, இது போற உங்க வீட்டுக்குள்ள நான் வந்து நீ இந்த வீட்டுக்கு தலைவர் இல்லை, தலைவர் இருக்க தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் காவல்கிட்ட நான் போக மாட்டேன். நீங்க போக வேண்டாம், நம்ம ஆட்களை விட்டு அதெல்லாம் புகாரும் பார்க்க நானே பார்த்துக்கிடுவேன். இப்படியே வந்து அடிக்கடி மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது? அது நான் பார்த்துக்கிடுவேன். அடிக்கடி மிரட்டினாங்கன்னா பார்த்துக்கலாம். இது முதல் தடவை பார்த்தீங்களா? இதை தான் உங்களை விடக்கூடாது. இது இந்த டிவிக்காரங்க நம்பிக்கை இல்லைன்னு இல்லையா? இப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தவங்க மிரட்டுவான், அதுக்காக ஒருத்தரும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நம்மளே பார்த்து பழைய சன்னிதானம் துப்பாக்கிலாம் வச்சிருந்தாரு. துப்பாக்கிலாம் இருக்கு. எனக்கு வாய் தான் துப்பாக்கி, இந்த வாய்க்கே பார்த்துக்கணும். இப்போ என்ன தலண்டு போய் படுத்துக்கிட்டா பேசுகிறேன்? என்னத்தை விட ஐயா, திருப்பதி ஆந்திரா தமிழ்நாட்டை பற்றி கேளுங்க, நான் சொல்லுவேன். ஆந்திரா என்ன கேள்வி கேட்குறீங்க? சேகர் பாப்பீங்க, எனக்கு சந்தேகம் இருக்கீங்களா? இதுக்கு தான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கூடாது. ஐயோ ஓடுங்கய்யா, எவ்வளோ கூப்பிடும்போது போத்தானே செய்ய முடியும், வர முடியாதுங்க. எல்லா அதையும் ஆதரிக்க பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு. நீங்கள் சண்டை மூட்டி விடுறதுக்கு தான் இங்கெல்லாம் இருக்கீங்க.
சன்னிதானம் நான் 4 கோயில் இருக்குது, எனக்கு நிர்வாகம் இருக்குது. ஏன் அரசாங்கத்தை பகைச்சிட்டு இருக்கோம்? கூப்பிடும்போது போத்தானே வேணும். அதுவும் பழனியில் முருகன் மகா நாடு போடுறாங்க. அப்புறம் உடனே திமுக கட்சியில் சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். இந்த ஹீரோ என்ன கேள்வி கேட்கணும்? என்ன அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அரசாங்கத்தை பற்றி எதுவும் கேட்காது. அரசாங்கம் முதல்வர் ஆனதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். துணை முதல்வரா இப்ப உதயநிதி ஸ்டாலின். ஆமாம், நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் நீங்கள் கேட்டதுனால சொல்லிட்டு ஏன் அதெல்லாம் ஃபோனில் நான் பேச முடியுமா அவங்கள்ட்ட எல்லாம்? அவ்வளோ முதல்வர் ஆதீனம் வந்து வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எங்க இருந்தாலும் பண்ணலாம். அதெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் அனுப்பி தபாலே போயிட்டு அது எனக்கு தெரியாது. வேண்டாம் ஐயா, சினிமாக்காரங்களை பற்றி நான் பேசவே மாட்டேன். அப்புறம் என்னை எழுத்து போஸ்ட் ஒட்டிடுவானுக்கு வேண்டாம். அவரு துணை முதல்வரை சதாதாரத்தை அழிக்க நினைத்தால் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் இருக்காரு. அதுல உங்க கருத்து என்ன? நான் எதையும் சொல்ல மாட்டேங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, வேண்டாம் ஐயா, சினிமாக்காரங்களை பற்றி நான் எதுவும் போன விட்ட நான் ஏதோ ஒன்று சொல்ல போக எனக்கு பேண்ட் சட்டியெல்லாம் போட்டு விட்டாங்க. சன்னிதானம் அதெல்லாம் விஜயை பற்றி நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலை. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.